ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரா? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் வார்த்தைகள் பல நேரங்களில் மாறக்கூடும். இன்று சொல்லும் ஒரு காரியம் நாளை மாறப்படலாம். சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்வது உண்மை, அவர் செய்வது நிச்சயம். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை அளிக்கிறது. தேவன் பொய் சொல்ல மாட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவராயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் இருப்பார். ஆபிரகாமுக்கு சந்ததி தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வயது கடந்த நிலையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் காட்டிய கனவுகள் அனைத்துமே நிறைவேற்றினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நற்செய்திகளையும் வாக்குத்தத்தங்களையும் தாமதமானாலும் அதை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அது தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காகவே தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் தாமதமாகுகிறது. அப்போது தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று எண்ணம் வருகிறது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, தேவன் சொன்னதை அவர் மறக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆகையால் இன்னும் மனம் தளராமல் உங்கள் குடும்பத்திற்காக சொன்ன வாக்குத்தத்தமும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும், உங்கள் எதிர்காலத்தை குறித்த தேவன் வைத்திருக்க திட்டமும் அனைத்தும் நிறைவேறும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவனுடைய வார்த்தையை நம்பி உறுதியாய் விசுவாசத்துடன் இருங்கள். மனிதர்கள் வார்த்தை மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பதில்லை. ஆகையால் நம்பிக்கையுடனே தேவனை பற்றி கொண்டு வாழுங்கள். அவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.